ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிப்டோ காயின் ஏர்ட்ராப்பை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக கிரிப்டோ ஏர்ட்ராப் பார்த்துருக்கும். ஆனால் எல்லா ஏர்ட்ராப்பும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு காயின்ஸை கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அந்த கேள்வி என்கிட்ட, அதான் உங்களுக்கு ஆன்சர் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ரோ எனக்கு ரிசீவ் ஆகலை, விட்ராலே ஆக மாட்டேது, என்ன ப்ரோ பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க. நான் எல்லாமே சொல்லிடுறேன் வீடியோவில் டீட்டெயிலாக. அப்படி இருந்தும் நிறைய பேர் கேட்குறீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நியூ மெம்பர்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆன்சரை நான் இங்கே பண்ணிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிரிப்டோ காயின் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அது ஒரு ஃப்ரீயாக காயின்ஸ் ஒரு 1000 காயின் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 காயின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மீதி காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ சேலில் போய்டும். அந்த சேல் ஆகாத காயின்ஸ் எல்லாமே பர்ன் பண்ணுவாங்க. பர்ன் பண்ண உடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் யூனிஸ் அப்போ பினான்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா. ஆனால் இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா காயின்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் ப்ரீ சேல். ஓகேங்களா. ப்ரீ சேலுன்றது என்னென்னா நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 0.1 எத்திரியம் 0.5 எத்திரியம் கொடுத்து நீங்கள் காயின்ஸ் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ப்ரீ சேல், PRE அது சேல் அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று ஃப்ரீ சேல், FREE அப்படின்றது இலவசமாக சேல் கொடுக்குறது. ஓகேங்களா. அது எப்படின்னா இப்போதைக்கு எக்ஸாம்பிள் ஒரு 1000 காயின்னா 10 காயின் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இல்லையா. மீதி இருக்கிற 990 காயினும் பார்த்தீங்கன்னா ப்ரீ சேலில் போயிடுது, காசு கொடுத்து வாங்குற மாதிரி போயிடுது. இப்போது அந்த காயின் மட்டும்தான் உங்கள் கையில் நீங்கள் வாங்க முடியும், உங்களுடைய வாலெட்டை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஃப்ரீயாக கொடுக்குற காயின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்றைக்கு விட்ரால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் அதை விட்ரால் பண்ண முடியுன்றத ஒரு எலிஜிபிள் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இதில் நான் தெளிவாக சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஏர்ட்ராப் நம்ம பார்த்துருவோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Mr.Vicky சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு டிசைன் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சும்மா பேச்சிட்டு வரும். ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம். இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவைப்படும், டெலகிராம் தேவைப்படும். ஓகேங்களா. டெலகிராமை கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் இந்த மாதிரி மீடியம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சோஷியல் மீடியாஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் அவங்களோட ப்ரொமோஷனுக்காக சொல்ல, உங்களுடைய யூசேஜுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ கிரிப்டோ வேர்ல்டில் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னாலே நீங்கள் அதெல்லாம் வச்சுட்ருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேக்கா. அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியல அதை பற்றி, நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் வச்சுன்னா எடுத்த உடனே நம்ம எதுலேயும் காலை விட்டால் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கற்றுட்டு வருவோம். ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் பாட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜ் ஸ்வாப் ஏர்ட்ராப்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஐக்கான் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட லோகோ, இவங்களோட ஐக்கானு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது உள்ளே வந்த உடனே அஃபிஷியல் பேஜ் இங்கே காமிச்சிருப்பாங்க. www.hugeswap.com அவங்களுடைய பேஜ் அவங்கள மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அபவுட்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு அதில் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் சார் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஆனால் விட்ரால் டைமில் இந்த மாதிரி டாஸ்க்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு ரிசீவ் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதான விஷயம். ஓகேவா. சரி, இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், இந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னோட நேமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த காயினோட ஒரு காயினோட விலை எவ்வளோ அப்படின்றது எல்லாமே இவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் இதெல்லாம் படித்து பார்க்குறது அப்படின்னா படித்து பார்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. ஓகேவா. சரி, ஓகே. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் ஏர்ட்ராப்னு இருக்கும், அவங்களே சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் ஜாயின் ஏர்ட்ராப் டு ப்ரொசீட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஜாயின் ஏர்ட்ராப்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோக்கனோட விலை பார்த்தீங்கன்னா 0.005 USD வருது. ஓகேங்களா. US டாலரில் வருது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்மியாக கொடுக்குற எல்லா காயின்ஸுமே லான்ச் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரஸ்டடாக தான் எனக்கு படுது. அதனால தான் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். எக்கச்சக்கமான பாட்ஸ் மார்க்கெட்டில் கொட்டி கிடக்குது டெலகிராமில். அதுக்கு எல்லா பாட்ஸும் நம்மளால் போட முடியாது. எது கொஞ்சம் ஜென்யூனாக இருக்கோ அதை பற்றி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்க சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ஷனு. நீங்கள் கண்டிப்பாக அதில் மேண்டேட்டரியாக அந்த டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபரல் பண்ணுறது மூலயமா கிட்டத்தட்ட இப்போ ரெஃபரலுக்கு 50 ஹியூஜ் காயின் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஒரு காயினோட விலை பார்த்தீங்கன்னா 0.05 வருது. ஓகேவா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃபரலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 யூஸ் ஸ்வாப் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் அடுத்த மேண்டேட்டரி டாஸ்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். இது நீங்கள் நான் எந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுறதுன்னு சரியாக தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது குரூப்பை கிளிக் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ண உடனே அவங்களுடைய அஃபிஷியல் குரூப் போயிடும். போன உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும். ஜாயின் பண்ணல அப்படின்னா டாஸ்க் எடுத்துக்கும். பட் ஆனால் விட்ரால் டைமில் உங்களுக்கு
சரியான ஒரு ரிவிட் வச்சிரும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு சேனல் அடுத்தது ஃபஸ்ட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணோம். அடுத்தது சேனலில் ஜாயின் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அஃபிஷியல் சேனல். ஃபஸ்ட் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த குரூப் டிஸ்கஸ் குரூப்பு. இதில் வந்து நம்ம மெசேஜ்லாம் பண்ணிக்கலாம். பட் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? இதில் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் விட்ரால் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணி பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அடுத்தது ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாலோ மீடியம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட அஃபிஷியல் சைட்டை பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. எல்லாமே நம்ம பண்ணிவிடுவோம். இப்போ நீங்கள் ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்விட்டர் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுட்டு இல்லை அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன விஷயம் தான். நீங்கள் ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ண சொல்லும், இல்லை லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஓடிபியை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வித்தின் மினிட்ல வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்களுக்கு அதில் டவுட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப்பில் போய்ட்டு வீடியோ சர்ச் பண்ணி அதில் நீங்கள் யூசேஜை பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பட்டன் இருக்கும். அந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாகிடும். என்னோட சேனல் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கிறதுனால என்னால் எதுவும் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பட்டனை அழுத்திட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறதும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிளிக் பண்ணால் பண்ணுங்கள், நான் விட்டுடுங்க. விட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணால் மீடியம் போக சொல்லுது. இப்போ இந்த மீடியம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மீடியமை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்கும். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் மீடியம் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பட்டன் இருக்கும். இந்த ஃபாலோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கூகுள் மெயில் ஐடியே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கூகுள் கொடுத்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஃபாலோ பட்டன் நார்மலாகவே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ ஆகிடும். ஓகேங்களா? நான் இப்போ பேக் வந்து ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் வந்து முடிச்சுட்டு பேக் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் அப் அட் த யூஸ் ஆப் வெப்சைட்னு கொடுத்துருக்காங்க. வெப்சைட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஜிஸ் வேப்ன்ற வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செக்யூரிட்டி லாக் கொடுத்துருக்காங்க. செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகேவா? இந்த சைட் கொஞ்சம் செக்யூராக தான் இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சைன் அப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களோட நேம் வந்து ரியல் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி நீங்கள் வச்சுட்டு இருக்கிற ஆக்டிவில் இருக்க மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா விட்ரால் டைமில் ஏதாச்சும் மெயில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது கன்ஃபர்மேஷன் மெயிலுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் போட்ட உடனே கீழே வந்து ரிப்பீட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. எங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ரிப்பீட் பாஸ்வேர்டு வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் பாஸ்வேர்டை சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரின்னு கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுத்த உடனே வந்து கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிவிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஸ்டெப் கேட்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாமே ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஐ அக்ரி பட்டனும் உங்கள் நேரிலே கொடுக்குறேன். நீங்களே பார்த்துங்க லைவாகவே பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து லோட் ஆகுது. லோட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணிட்டோமான்னு கேட்குது. உங்களோட விருப்பம் தான். பாஸ்வேர்டு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நெவர் கொடுத்துக்கோங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நான் வந்து இப்போ வந்து நெவர் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி எல்லா பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செக் யுவர் இமெயில் அண்ட் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு மெயில் வந்திருக்கும். நான் அதை காமிச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு மெயில் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இதனுடைய மெயில். இந்த மெயில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே அது வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டாங்க. நம்மளுடைய மெயில் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? மேண்டேட்டரி தான் அது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சைன்இன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து உங்கள் டோக்கன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு யாரும் வந்து காசு கொடுத்து யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் காசு கொடுத்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்னோட பொறுப்பு கிடையாது. நான் ஃப்ரீயாக வரது மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் மேலும் நான் சொல்கிற பேச்சு கேட்காம நீங்கள் காசு கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்து நார்மலாக சைன்இன் பண்ணிப்போம். சைன்இன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸும் மெயில் ஐடி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சைன்இன் இருக்கும். சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போதைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் பேக் வந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாமே அதில் வந்து முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து சப்மிட் மை டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் த யூடியூப் டெலகிராம் குரூப் அண்ட் சேனல் இருக்குது. நான் குரூப்பை கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, டன்னை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ட்விட்டரில் எதனா நேம் இருக்குன்னு இதெல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சு. ட்விட்டர்லாம் நீங்கள் இங்கே நல்லா பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், சப்மிட் ட்விட்டர் ப்ரொஃபைல் லிங்க்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ட்விட்டர் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ட்விட்டர் வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் மேலே ஒரு கேல் ஐக்கான் இருக்கும். அந்த கேல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதான் உங்களோட யூசர் ஐடி, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். நான் சப்மிட் பண்ணிடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னுடைய ட்விட்டர் ஐடியை வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், இந்த சென்ட் பட்டனு. இந்த சென்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மீடியம் ப்ரொஃபைல் லிங்க் கேட்பாங்க. நீங்கள் அந்த மீடியம் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல ஐக்கான் என்ன காமிக்கும். நீங்கள் அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் கொடுப்பாங்க. உங்களோட லிங்க் இருக்கும், ப்ரொஃபைல் லிங்க்கு. அந்த லிங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா என்ன கேட்கும் அப்படின்னா நான் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஒரு டம்மி ஒரு நேம் கொடுத்துட்டேன். என்னோட நேம் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இந்த சென்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சென்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் எந்த மெயிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. அந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொடுத்துட்டு சென்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா டூ நாட் சப்மிட் டிடிஹெச் அட்ரஸ் ஃப்ரம் எக்ஸ்சேஞ்ச். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லா ஏர்ட்ராப்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற அந்த ஐடியை வந்து நீங்கள் இங்கே வந்து காப்பி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரஸ்ட் வாலெட்டு அப்படிலாம் மை ஈத்தர் வாலெட்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாலெட்டில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ண வந்துடுங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல மெசேஜில் பேஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணோன்னா எத்திரியம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எத்திரியம் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காப்பி பட்டன் இருக்கும். அந்த காப்பி பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராமுக்கு வந்துடுங்க. அங்கே காப்பி பண்ணதை இங்கே அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட் கேட்கும். பேஸ்ட் கொடுத்துட்டு சென்ட் பட்டனை டச் பண்ணி விட்ருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. தேங்க்யூ அபேக்ஸ்னு என்னோட நேம் வந்துடுச்சு. அப்புறம் ஒரு ரெஃபரல் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபரலுக்கு 50 யூஸ் ஆப்க்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. இதில் எல்லாமே வந்து சொல்லிவிட்டு நினைக்கிறேன். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.